நாம வந்து ஒரு 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 வீடியோ கண்டென்ட்டை வச்சுட்டு அல்லது ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டை வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக சாத்தியமும் கிடையாது. அவங்களுக்கே எல்லாம் தெரியுன்றது என்ன நிச்சயம் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த பரிசீலனை செய்யாமல் இங்க போறது வந்து ரொம்ப ரொம்ப சமீப உதாரணம்னு சொன்னா அந்த ரிதன்யா நம்ம பேசின இஷ்யூ இருக்குல்ல, அதன் பிறகு ஒரு சேனல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் பேசுறாங்க, டாக்டர்ன்றாங்க, ஸோ தட் ப்ராப்ளி பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். சைக்காலஜிஸ்டோட ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வருது, பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது அவங்க இதை கேட்கும்போது. இந்த ஒரு ஒரு உளவியலாளருக்கான எந்த அடிப்படை நெறிகளையும் ஃபாலோ பண்ணாம அவங்க பேசியிருக்காங்க. முதல் பாயிண்ட், அந்த பையன் கவின் கல்யாணத்துல அவன் சிரிக்காம இருக்கான், இந்த பொண்ணு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்திருக்கு, ஸோ இதுவே அவனோட கேரக்டர் காட்டுதுன்றாங்க. ஒரு புகைப்படம் எதையுமே ஒரு ஒரு போட்டோ வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது ஒரு லே பர்சனே செய்யக்கூடாது. ஒரு எக்ஸ்பர்ட் அதை செய்யறாங்க சிம்பிளா, அவங்க வாயிலேருந்து கேஷுவலா வருது. அடுத்ததா ஒன்று சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது கேள்விப்படுற செய்தியெல்லாம் பார்க்கும்போது கவினுக்கு வந்து நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கலாம், அவங்க குடும்பத்துக்கே ஒரு கலெக்டிவ் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும் அப்படின்றாங்க. அவங்க தரப்பு என்ன, ஒரு எதிரில் ஒரு ஆள் இல்லாம ஒரு நபரை நீங்க தனிப்பட்ட முறையில் இது பண்ணாம, அல்லது அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்டை வச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன், அவங்களோட மற்ற பேசின கண்டென்ட்டை வச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன், நீங்க டொனால்ட் ட்ரம்ப்பை பத்தி ஒரு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர்றீங்கன்னு சொன்னா, உத்தேசமா வர்றீங்கன்னு சொன்னா, அவர் சோஷியல் மீடியால போடுறாரு, ஒரு நீண்ட காலம் அவர் வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர், முன்பு என்ன செஞ்சாரு, இப்ப என்ன செய்யறாரு, இதெல்லாம் இருக்கு. அதை கூட நீங்க கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணலாம். இவன் தான் செய்யக்கூடாது, கோல்டு வாட்டர் ரூல்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு. அப்படி ஒரு முடிவுக்கு வந்தா கூட அது பரவாயில்ல. கவின்கிற ஒரு நபர் அந்த குடும்பத்தை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது. இவங்க எதிர்த்தரப்பு, இழந்த தரப்பு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவருக்கு ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு. அடுத்ததா இன்னொரு டேமேஜ், தற்கொலைங்கிறது இம்மீடியட்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வர்ற ஒரு முடிவு அப்படிங்கிறாங்க. பேஸ்லெஸ். WHO அல்லது மற்ற எல்லா ரிசர்ச்சும் சொல்றது என்னன்னு சொன்னா 90% தற்கொலைகள் குறிப்பிட்ட காலம் லாங் டேர்ம் அவர்களுக்கு ஒரு மனநல பிரச்சனையோடு தொடர்போடு தான் அந்த தற்கொலைகள் நடக்குது. இது இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ். இந்தியாவில் பொருளாதார காரணங்கள் இருக்கலாம், இன்னொன்று மென்டல் ஸ்டேட்டஸை பத்தின நமக்கு தரவுகளே நம்மள்கிட்ட கிடையாது. ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு தெரியும். அதனால இந்தியாவில் அது தெரியாது.